அப்போது அருணாவிற்கு வயது 19. அவள் தன் எதிர் வீட்டில் குடியிருந்த சேகர் என்ற வாலிபனை வீட்டிற்கு தெரியாமல் காதல் செய்தாள். சேகர் ஒரு புத்தக புழு. எந்நேரமும் கையில் ஒரு புத்தகத்துடன் அந்த தெருவை சுற்றி வலம் வருவான். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சேகரின் குடியிருப்பு பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்படுவது வழக்கம். ஆனால் கூட சேகர் தனது படிப்பிற்கு விடுமுறை அளிப்பது கிடையாது. மெழுகுவர்த்தியின் ஒளியில் தன் படிப்பை தொடருவான். ஒரு ஏழை தொழிலாளியின் மகனான சேகருக்கு அரசாங்க உத்தியோகம் என்பது ஒரு கனவாக இருந்தது. அப்படி இருக்க ஒரு நாள் அருணா மற்றும் சேகர் இருவரும் தங்கள் தெருவிற்கு அருகில் இருந்த பெட்டிக்கடையில் இருவரும் யதார்த்தமாக நின்று பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த அருணாவின் தந்தை பொது இடம் என்று கூட பாராமல் தன் மகளை அடித்து தரதரவென்று இழுத்து தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அங்கே தன் மனைவியை பார்த்து, என்னடி புள்ளைய பெத்து வளர்த்து வச்சிருக்க? உன்னை நம்பிதானே பிள்ளைங்கள வீட்டில் விட்டுட்டு போறேன். அவங்க எங்கே போறாங்க எங்கே வராங்க என்று கவனிக்க வேண்டாம்? அவளை கவனிக்கிறதை விட வீட்டில் உனக்கு வேற வேலை என்ன இருக்கு என்று கேட்டதும் அவனது மனைவி பேச்சு, இல்லையே, நான் அவ மேலே எப்பவும் ஒரு கண்ணாதான் இருப்பேன். இன்னைக்கு என்ன நடந்தது என்று கேட்டாள். என்ன நடந்ததா? தெருமுனையில எதிர் வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறாரே அந்த சொக்கமுத்து, அவர் பையனோட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தா. இதை மட்டும் நம்ம சொந்தக்காரவங்க யாராவது இவளை அந்த பையன் கூட வச்சு பார்த்தா பின்னாடி இவளை யாரு கல்யாணம் செஞ்சுப்பா என்றதும் பேச்சு. தன் ஆசை தீர தன் மகளை அடித்தாள். மறுநாளே அருணாவிற்கு தன் அண்ணன் மகனான பரமனை தன் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க அவள் வீட்டில் முடிவு செய்தனர். இதை தெரிந்து கொண்ட சேகர் அந்த வயதில் என்ன முடிவு செய்வது என்று அறியாமல் தன் காதலி அருணாவை அழைத்து கொண்டு அங்கே நின்று கொண்டிருந்த ரயிலில் ஏறினான். ரயிலில் இருந்த அந்த இளம் ஜோடிகளுக்கு ரயில் எங்கு செல்கிறது என்று கூட தெரியாது. சேகரின் சட்டை பையில் வெறும் 2 ரூபாய் மட்டுமே அன்று இருந்தது. இதை வைத்துக்கொண்டு தங்களின் வாழ்க்கையை எப்படி தொடங்கப் போகிறோம் என்ற பயமும் பதட்டமும் இருவரின் கண்களிலும் தெரிந்தது. ஆனால் என்ன செய்ய? இனிமேல் வீட்டிற்கு சென்றால் தாங்கள் உயிர் பிழைப்போமா என்ற கேள்வி இருவருக்குள்ளும் வந்தது. எப்படியோ முன்பின் தெரியாத ஒரு ஊரில் சேகருக்கு ஒரு மளிகை கடையில் சிறிய வேலையும் கிடைத்தது. பெரிய வருமானம் இல்லை என்றாலும் தன் குடிசை வீட்டிற்கு வாடகை கட்டுவதற்கும் ஒரு வேளை சாப்பாட்டை நிறைவாக சாப்பிடுவதற்கு ஏற்றாற்போல சம்பளம் கிடைத்தது. ஆனால் ஒவ்வொரு நாள் இரவும் அருணா தன் திருமண வாழ்க்கையை மறந்து தன் கணவனின் மடியில் கண்ணீருடன் அழுது புலம்புவாள். என்னாலதானே உனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம்? சொந்த ஊரில் வாழ்ந்து காட்ட முடியாம இப்படி முன்பின் தெரியாத ஊரில் ஒரு அனாதை மாதிரி வாழணுமா என்பாள். அதனால் சேகர் வேலைக்கு சென்ற பிறகு அருணா தன் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு தன் வீட்டிற்கு அருகில் குடியிருக்கும் பெண்களுடன் சேர்ந்து வேலைக்கு செல்வாள். சேகருக்கு அவள் வேலைக்கு செல்வது கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனால் வேறு வழியில்லை என்பதால் சேகரும் அதற்கு சம்மதித்தான். அருணா தன் செலவுகளை சுருக்கி மீண்டும் தன் கணவன் படிக்க உதவி செய்தாள். தன் படிப்பை முழுமையாக முடித்த சேகர் முதல் முறை தேர்விலேயே அரசாங்க பரீட்சையில் தேர்வு செய்யப்பட்டார். அரசாங்கத்தில் சேகருக்கு மிகப்பெரிய உத்தியோகமும் கிடைத்தது. வருமானமும் அதிகமானது. அதனால் குடிசை வீடு மாளிகை வீடானது. நடந்து சென்ற அவர்களின் கால்கள் 4 சக்கர வாகனத்தில் பறந்தது. எங்கு சென்றாலும் சேகருக்கு மதிப்பும் மரியாதையும் தான். இப்படி இருக்க இதற்கிடையில் இருவருக்கும் சாரதா என்ற அழகிய ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. சாரதா இருவருக்கும் ஒரே மகள் என்பதால் சேகர் தன் மகளை மிகவும் செல்லமாக வளர்த்தார். சாரதா கேட்டு அவர் எதையும் மறுத்தது கிடையாது. சாரதா வைத்ததுதான் அங்கு சட்டம். பொதுவாக ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருக்கும் வீட்டில் அந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் தங்களின் முழு அன்பையும் பாசத்தையும் கொடுத்து வளர்ப்பது உண்டு. சில நேரங்களில் அந்த குழந்தைகள் தவறு செய்தாலும் கூட அதனை கண்டித்து திருத்தாமல் செல்லம் கொஞ்சுவது உண்டு. இதுவே பிற்காலத்தில் அந்த குழந்தையின் வாழ்க்கையை சீரழிக்கிறது என்று பெற்றோர்கள் அறிவது கிடையாது. அப்படி இருக்க சாரதாவும் சேகரின் ஒரே மகள் என்பதால் விலை உயர்ந்த ஆடைகளை அணிவது, ஒருமுறை போட்ட ஆடையை மீண்டும் மறுமுறை பயன்படுத்துவது கிடையாது. தினமும் சாப்பாடு வெளியிலிருந்துதான். நண்பர்களுடன் அடிக்கடி வெளியே செல்வது, தன்னிடம் இருக்கும் பணத்தை மற்றவர்களுக்கு வேண்டுமென்றே காட்ட வேண்டும் என்ற அவளின் பணக்கார எண்ணத்தில் நண்பர்களுக்கு அடிக்கடி ட்ரீட் வைப்பது என்று பணத்தை தண்ணீர் போல செலவு செய்வாள். அவளின் நடவடிக்கைகளை பார்க்கும் அவளது தாய் அருணா, ஏண்டி
பணத்தை பார்த்து செலவு செய், இப்படி தண்ணி மாதிரி பணத்தை செலவு செய்யக்கூடாது என்பாள். ஆனால் சேகரோ, விடுவிடு, நாம தான் ஒரு காலத்துல பணத்துக்கு கஷ்டப்பட்டோம், நம்ம பொண்ணாவது அதை ஆண்டு அனுபவிக்கட்டுமே என்பான். அதனால் சாரதாவும் பொறுப்பில்லாமல் வளர்ந்தாள். சாரதா அவள் கல்லூரியில் படிப்பை முடித்துவிட்டு மேற்படிப்பிற்காக வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் அருணாவோ தன்னை போன்று தன் மகளும் காதல் திருமணம் செய்து கொண்டால் பிற்காலத்தில் அவளின் வாழ்க்கை என்னவாகும் என்ற பயத்தில் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணினாள். அதனை புரிந்து கொண்ட சேகர் தன் மகள் சாரதாவிடம், அம்மாடி சாரதா, நான் உனக்கு கால்கட்டு போடலாம்னு முடிவு செய்திருக்கிறேன் என்றான். அப்பா, எனக்கு இப்போது கல்யாணமெல்லாம் வேண்டாம், நான் இன்னும் படிக்கணும், எனக்கு நிறைய கனவு இருக்கு. அதற்கு என்னம்மா, தாராளமா படி, உன்னை படிக்கக்கூடாதுன்னு இந்த வீட்டில் யார் சொன்னது என்றார் சேகர். இல்லப்பா, திருமணத்திற்கு பிறகு என்னால் என் கல்வியை தொடர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கில்லை என்றாள் சாரதா. நான் மாப்பிள்ளை வீட்டாரிடம் தெளிவாக பேசிட்டேன், திருமணத்திற்கு பிறகும் தாராளமாக நீ படிக்கலாம். மாப்பிள்ளை ஒரு கலெக்டர், இன்னும் ஒரு வருடத்தில் அவர் தனது கலெக்டர் படிப்பை முடித்து விடுவார். குடும்பம் ஏழையாக இருந்தாலும் வீட்டிற்கு ஒரே பிள்ளை, கலெக்டர் என்பதால் படிப்பின் அருமை அவருக்கு தெரியாமலா போகும்? நான் இதை பற்றி மாப்பிள்ளை வீட்டாரிடம் தெளிவாக சொல்லிவிட்டேன், அவர்கள் யாரும் உன் படிப்பிற்கு முட்டுக்கட்டை போட முடியாது என்றார் சேகர். தன் தந்தையின் பேச்சை மீற முடியாத சாரதா சரி என்று சம்மதித்தாள். மாப்பிள்ளை குமார் ஏழை விவசாயி மகன், வீட்டிற்கு ஒரே பிள்ளை. அவரது தந்தை ரவி தன் மகனை கலெக்டராக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான் அவரின் குறிக்கோள். குமார் தன் வறுமையை புரிந்து கொண்டு படிப்பை விடாமல் தொடர்ந்தான். அதன் பயன்தான் அவன் கல்லூரியில் மெரிட்டில் தேர்வு செய்யப்பட்டு இன்று கலெக்டரானது. சாரதா பணக்கார வீட்டு பெண் என்பதால் தன் மகனுக்கு பொருத்தமாக இருப்பாள் என்று குமாரின் பெற்றோர் நினைத்தனர். ஆனால் அப்போது அவர்களுக்கு தெரியாது, சாரதாவின் நடவடிக்கைகளால் குமாரின் வாழ்க்கையே கேள்விக்குறியாகும் என்று. இருவர் வீட்டிலும் பெற்றோர் சம்மதத்துடன் ஒரு சிறிய கோவிலில் குமார் மற்றும் சாரதா இருவருக்கும் விமர்சையாக திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்த கையோடு சாரதா தன் கணவன் குமாரின் வீட்டிற்கு சென்றாள். காரில் இருந்து கீழே இறங்கியதும் திரும்பி பார்க்க அங்கே ஒரு சிறிய வீட்டில் வாழை மரம் கட்டப்பட்டு மணப்பந்தல் போடப்பட்டிருந்தது. சாரதா மாளிகை வீட்டில் வாழ்ந்தவள். நாமெல்லாம் குடிப்பதற்கு தான் பால் பயன்படுத்துகிறோமே தவிர அவள் குளிப்பதே பாலில்தான். இப்படி இருக்க சாரதாவிற்கு அந்த வீட்டை பார்த்ததுமே அதிர்ச்சி. இனிமேல் நம் வாழ்க்கை இந்த வீட்டில்தானா என்று நினைத்து கொண்டு தன் வலது காலை எடுத்து வைத்து வீட்டிற்குள் சென்றாள். மாமியார் மரகதம் தன் மருமகளை அன்புடன் வரவேற்று அவளை பூஜை அறைக்கு அழைத்துச் சென்று அங்கே வைக்கப்பட்டிருந்த குத்து விளக்கை அவள் கையால் ஏற்ற சொன்னாள். பிறந்ததில் இருந்து சமையலறை பக்கமே செல்லாத சாரதா முதல் முறையாக தீப்பெட்டியை பார்த்ததும் அவள் மனதில் பயம் பற்றி கொண்டது. தீக்குச்சியை அவளால் சரியாக பற்ற வைக்க கூட முடியவில்லை. ஒரு தீக்குச்சியை எடுத்து 5 திரிகளை ஒரே நேரத்தில் பற்ற வைப்பதுதான் சிறந்த மருமகளுக்கான அடையாளமே. ஆனால் உன் மருமகள் ஒரு திரியை பற்ற வைக்க ஒரு முழு தீப்பெட்டியை பயன்படுத்துகிறாளே என்று அங்கு வந்தவர்கள் அவளை கிண்டல் அடித்தனர். ஆனால் மரகதமோ தன் மருமகளை அவர்களிடம் விட்டு கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தில், இந்த காலத்துல தீப்பெட்டியெல்லாம் யாரு பயன்படுத்துறா? விறகடுப்பு கேஸ் அடுப்பாச்சு, தீப்பெட்டி லைட்டராச்சு. என் மருமக கையில ஒரு லைட்டரை கொடுத்திருந்தா 5 திரி என்ன 10 திரிய கூட ஒரே நேரத்துல பத்த வச்சிருப்பா என்று தன் மருமகளை விட்டு கொடுக்காமல் பேசினாள் மரகதம். அன்று இரவே இருவருக்கும் முதலிரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சாரதா குளித்து முடித்துவிட்டு தன் முகத்திற்கு பவுடர், லிப்ஸ்டிக் என்று தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு தன் காஸ்ட்லியான புடவையை கட்டிக்கொண்டு அவன் அறைக்கு சென்றாள். அங்கே ஒரு டேபிள் ஃபேன் ஒரு நாற்காலியின் மீது வைக்கப்பட்டிருந்தது. குமார் அவளை பார்த்ததும் ஆசையாக தன் மனைவியின் மீது கை வைக்க, உடனே சாரதா, இந்த வீட்டில் ஒரு ஃபேன் கூட இல்லையா? எங்கள் வீட்டில் நான் ஏசியில் இருந்தே பழகிட்டேன், இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல, ஒரே புழுக்கமாக இருக்கு என்றதும் குமார், இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் 1 வருடத்தில் உன் கணவன் கலெக்டர் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் நம்ம கஷ்டமெல்லாம் காத்தா பறந்து போயிடும் என்றான். ஆனால் சாரதாவோ, என்னமோ போங்க, எங்கள் வீடு பார்க்க மாளிகை மாதிரி அவ்வளவு பெரிய வீடு, ஆனால் இந்த வீட்டில் எப்படி தான் ஒண்டி கொடுத்தனம் பண்ண போறேன்னு தெரியல, காலை கூட நீட்ட முடியல, இந்த வீட்டில் எப்படி தான்
நீங்க இத்தனை நாள் தங்கியிருந்தீங்களோ தெரியல என்றதும் மின்சாரம் தடைப்பட அந்த அறை முழுவதும் இருள் சூழ்ந்து கொண்டது. பள்ளியின் சத்தம் கேட்டதும் பதறி துடித்த சாரதா தன் கணவனை இறுக பற்றி கொண்டாள். இதுதான் தனக்கு சரியான நேரம் என்று புரிந்து கொண்ட குமார் அவளை மெத்தையில் தள்ளி தன் மாயாஜாலத்தை நிகழ்த்தினான். மறுநாள் காலை சூரியன் உதித்தது. பல மணி நேரம் ஆன பின்பும் கூட அவள் அவளது அறையிலிருந்து எழுந்து வரவே இல்லை. பின்பு மெதுவாக தன் அறையிலிருந்து எழுந்து நேராக நடுவீட்டில் வந்து அமர்ந்தாள் சாரதா. அவளை பார்த்ததும் மரகதம், என்னம்மா நீ, உன் அறையிலிருந்து வெளியே வரும்போது குளிச்சுட்டு வரக்கூடாதா? அட்லீஸ்ட் ஒரு கண்ணாடியை பார்த்தாவது உன் முகத்தை சரி செஞ்சிருக்க கூடாது? போமா, முதல்ல போய் குளிச்சுட்டு வா என்றதும் சாரதா, அத்தை, எனக்கு காலையில் எழுந்த உடனே ஃபில்டர் காஃபி வேணும். எனக்கு காஃபி குடிக்காம அந்த நாளே போகாது. சீக்கிரமா ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க என்று தன் மாமியாருக்கே ஆர்டர் போட்டாள். ஆனால் மரகதமோ தனக்கு ஒரு மகள் இருந்தால் தான் அவளுக்கு இந்த பணிவிடைகள் எல்லாம் செய்திருக்க மாட்டோமா என்ற எண்ணத்தில் சாரதாவை தன் மருமகளாக அல்ல, தன் மகளாகவே நினைத்து வாழத் தொடங்கினாள். உடனே அவளுக்கு ஒரு காஃபியை போட்டு கொண்டு வந்து தனது மருமகள் சாரதாவின் கையில் கொடுத்தாள். அதனை வாங்கி குடித்த பின்பு நேராக குளியல் அறைக்கு சென்ற சாரதா தனது மாடர்ன் ட்ரெஸ்ஸை அணிந்தபடி வீட்டிற்குள் நுழைந்தாள். அதை பார்த்ததும் மாமனார் ரவி தன் மனைவி மரகதத்தை பார்த்து ஜாடை காட்டிவிட்டு சென்றார். அவர் அங்கிருந்து சென்ற பின்பு மரகதம் தன் மருமகளை தனியாக அழைத்து, இங்க பாருமா, இந்த வீட்டில் நீ உன் விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், நீ சுதந்திரமா இருக்கலாம். ஆனா இப்படி உன் ஆடையில கஞ்சத்தனம் பிடிக்கக்கூடாது. புருஷங்காரன் கொடுக்குற காசுல பொண்டாட்டிங்க கஞ்சத்தனம் பிடிக்கலாமே தவிர இப்படி நாம போடுற ட்ரெஸ்ஸில் இல்லை. உன் மாமனாருக்கு இப்படி அரைகுறை ட்ரெஸ் போட்டு வீட்டுக்குள்ள வளம் வந்தா பிடிக்காதும்மா. இனிமே இது போன்ற ஆடையெல்லாம் போடாத. சேலையை எடுத்து கட்டிக்கோ. இல்லையா மற்றவர் கண்ணு கூசாத மாதிரி நீ எந்த ஆடை போட்டாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றதும் சாரதா தன் மாமியாரை முறைத்து பார்த்துவிட்டு எதுவும் சொல்லாமல் தன் அறைக்கு சென்று விட்டாள். அங்கு நடப்பதை கவனித்து கொண்டிருந்த அவளது கணவன் குமார் சாரதா உள்ளே வந்த பிறகும் கூட அவளிடம் அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அவளோ, உங்க அம்மா என்ன வந்த மறுநாளே எனக்கு ஆர்டர் போடுறாங்க? ஏன் உங்க ஊர்ல யாரோ மாடர்ன் ட்ரெஸ்ஸே போட்டதில்லையா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? இந்த ட்ரெஸ்ஸில் என்ன குறையல? 8 மீட்டர் துணியில ஒரு பொண்ணு சேலை உடுத்தும் போதே ட்ரெஸ்ஸு எங்கடா விலகும், நாம எதடா பார்க்கலாம்னு இங்க நிறைய பேர் அலையுவாங்க. ஆனா நீ 1/2 மீட்டர் துணியை எடுத்து மாடர்ன் என்ற பெயரில் அதை தச்சு போட்டா பார்க்குறவங்க கண்ணு கூசாது என்றான் குமார். உடனே சாரதா, இங்க பாருங்க, எனக்கு சேலை கட்டி பழக்கம் இல்லை. பரவாயில்ல, சுடிதார் போடு, இல்லையா மிடி கூட போடு, அதுவும் ட்ரெஸ் தானே. எங்க அம்மா உன்னை சேலை தான் கட்டணும்னு வற்புறுத்தலையே. உன்னை பார்க்கும்போது மற்றவங்க கையெடுத்து கும்பிடணுமே தவிர உன் உடம்பை பார்த்து அவங்க கண்ணு கூசக்கூடாது என்றான் குமார். அதை கேட்டதும் சாரதாவிற்கு அவன் மேல் கோபம் வந்தது. அதனால் அன்று இரவு அவன் அவள் அருகில் இருந்தும் கூட அவள் அவனை பட்டினி போட்டாள். நாட்கள் இவ்வாறாக ஓடிக்கொண்டிருந்தது. குமாரின் விடுமுறையும் முடிந்தது. மீண்டும் தனது பெட்டி படுக்கையை எடுத்துக்கொண்டு குமார் தன் ட்ரெயினிங்கை தொடர்வதற்காக தன் கல்லூரிக்கு சென்றார். தினமும் தன் மனைவி சாரதாவிடம் தொலைபேசியில் பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தான். அவன் அங்கிருந்து சென்ற பின்பு சாரதா மீண்டும் எப்போதும் போல நடந்து கொண்டாள். தான் பிறந்த வீட்டில் அவள் எப்படி இருப்பாளோ அதுபோன்றே தன் மாமியார் வீட்டிலும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் இருந்தது. மீண்டும் அரைகுறை ஆடையை போடுவது, கண்ட ஆப் என்ற பெயரில் உணவினை ஆர்டர் செய்து சாப்பிடுவது, தினமும் ஒரு ஆடையை ஆர்டர் செய்து போடுவது என்று அவளின் சேட்டைக்கு அளவே இல்லாமல் போனது. அதனை கவனித்த அவளது மாமனார் ரவி, சாரதா, நாங்க ஒன்றும் வசதியான குடும்பம் கிடையாது. நான் ஒரு சாதாரண விவசாயி. ஒவ்வொரு மாதமும் என் மகனுக்கு மாசம் சொலையா 5000 ரூபாய் நான் அவன் ஹாஸ்டலுக்கு அனுப்பணும். நீ இப்படி தினமும் செலவு செய்தால் அவனுக்கு என்னால் எப்படி பணம் அனுப்ப முடியும்? இதற்கு முன்பு நீ எப்படியோ, ஆனா இனிமேல் நீ உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றார். அவர் பேசியதை கேட்டு கோபமடைந்த சாரதா, நான் என் வீட்டில் எப்படி இருந்தேனோ அப்படித்தான் என்னால் இங்கும் இருக்க முடியும். நான் எந்த ஆடை போட வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டாம். எனக்கு தெரியும். நான் எனக்கு பிடித்த மாதிரி தான் இங்கு இருப்பேன். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் சொல்லிவிடுங்கள். இப்போதே நான் என் வீட்டிற்கு கிளம்பி செல்கிறேன் என்றாள் சாரதா. அவள் பேசியதை கேட்டதும்
நாம சொல்லி இவளுக்கு எடுத்து புரிய வைக்க முடியாது. என்ன இருந்தாலும் நாம் மாமனார் மாமியார் தானே. நேற்றைக்கு வந்த நாம இவளை கண்டிப்பது அவளுக்கு பிடிக்கல போல. அவள் பெற்றோர் எடுத்து சொல்லி புரிய வைத்தால் மட்டுமே இவள் தவறை இவள் திருத்திக் கொள்வாள் என்று நினைத்த மாமனார் ரவி நேராக தன் அறைக்கு சென்றார். அங்கே நாற்காலியின் மீது வைக்கப்பட்டிருந்த லேண்ட்லைன் போனை பயன்படுத்தி அதில் பேசும் பகுதியை தனது கைகளால் எடுத்தார். தன் விரல்களால் சாரதாவின் தொலைபேசி எண்ணை அழுத்தினார். தொலைபேசி ஒலித்ததும் அதனை எடுத்த சேகரிடம், சம்மந்தி, உங்க பொண்ணு எங்க பேச்ச கேட்கிறதே இல்லை. வீட்டுக்கு வர்றவங்க முன்னாடி மாடர்ன் ட்ரெஸ் என்ற பெயரில் அரைகுறை ட்ரெஸ்ஸை போட்டு வந்து உட்கார்றா. பார்க்குறவங்க எங்க மருமகளை கேலி செய்து சிரிக்கிறாங்க. தினமும் அவுட் சைடு ஃபுட்டு தான். அடிக்கடி வெளியே போறா. எங்கே போறான்னு கேட்டா அதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு எங்க மேலே எடுத்தெறிஞ்சு பேசுறா. ஒரு மாமியார் மாமனாரா ஒரு மருமகளிடம் நாங்கள் எதையும் கேட்கக்கூடாதா? எங்களுக்கு அந்த உரிமை கூட இல்லையா என்று கேட்டதும் சேகர் தன் மகளின் தவறை சற்றும் கண்டு கொள்ளாமல், இங்க பாருங்க, என் மகளை பத்தி என்னிடமே குறை சொல்லாதீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. நான் அவளை செல்லமா வளர்த்துட்டேன். அவ கேட்டு எதையும் நான் மறுத்ததில்ல. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லுங்க. மாசம் உங்க அக்கவுண்டுக்கு நான் அனுப்புறேன். என் மகளை நீங்க கண்டிச்சு திருத்த வேண்டாம். அவ ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. எது சரி எது தப்புன்னு தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் என் பெண்ணை வளர்க்கல. அவ எங்க வீட்டில் எப்படி இருந்தாலோ அப்படித்தான் அவ அங்கேயும் இருப்பாள். அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க முடியும். அவளுக்கு தடை போட நீங்க யாரு? எதுவா இருந்தாலும் என் மாப்பிள்ளை குமார் என்னிடம் சொல்லட்டும் என்று கோபமாக பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தான். உடனே அங்கு வந்த அருணா அவனிடம் என்னவென்று கேட்க, தொலைபேசியில் நடந்ததை சாரதாவின் மாமனார் கூறியதையும் அவளிடம் எடுத்து சொன்னார். அதை கேட்டதும் அருணா, எதற்காக இப்போ கோபப்படுறீங்க? அவளுக்கு புகுந்த வீடு புதியது இல்லையா? அதனால அவங்க எடுத்து சொன்னா அவ புரியாம நடந்துக்கிறா என்ற எண்ணத்தில் தானே அவர் உங்ககிட்ட சொன்னாரு. அவரு ஒன்றும் நம்ம பொண்ண தப்பா சொல்லலையே. இதற்கு முன்பு சாரதா நமக்கு மகள் மட்டும்தான். ஆனால் இப்போ ரவியின் மருமகள். அவங்களோட விருப்பத்தை புரிந்து நடந்துக்கணும் இல்லையா? நம்மிடம் சொன்னால் நாம அவளிடம் பக்குவமாய் எடுத்து சொல்வோம் என்ற நம்பிக்கையில் அவர் உங்ககிட்ட சொல்லி இருப்பார். அதற்கு போய் அவரிடம் இப்படி பேசுகிறீங்களே. நீங்க பேசினது மட்டும் மாப்பிள்ளை குமாருக்கு தெரிஞ்சா அவர் நம்மை என்ன நினைப்பாரு என்றாள் மரகதம். நீ என்ன நம்ம பொண்ணுக்கு பரிந்து பேசாம அவங்களுக்கு பரிந்து பேசுற என்றான் சேகர். இங்க பாருங்க, நமக்கு ஒரே பொண்ணு. அதனால நாம செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். அதே மாதிரியே புகுந்த வீட்டில் இருக்க முடியுமா? ஒரு பொண்ணுக்கு அழகே அவ புகுந்த வீட்டில் அவள் நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்கு என்றாள் மரகதம். உங்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுமா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் சேகர். 2 மாதங்களுக்கு பிறகு சாரதா கர்ப்பம் என்று தெரிந்தது. அந்த நல்ல செய்தியை கேட்ட உடனே மாமனார் ரவி தன் மருமகளின் பெயரில் அருகில் இருந்த கோவிலில் அர்ச்சனை செய்துவிட்டு குங்குமம் கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தார். அதனை வாங்கிய சாரதா தன் நெற்றியில் அதை வைத்து கொண்டாள். அன்று இரவு தன் மனைவி சாரதா கர்ப்பம் என்று தெரியாத கணவன் குமார் எப்போதும் போல சாரதாவிற்கு தொலைபேசியில் அழைத்து அவளிடம் பேசிக் கொண்டிருந்தான். அவளும் தான் கர்ப்பமாக இருக்கும் செய்தியை தன் கணவனிடம் அப்போது எதுவும் தெரிவிக்கவில்லை. அதை தெரியாத குமார் தன் மனைவியிடம், சாரதா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையா கேளு. எங்க அப்பா அம்மாவுக்கு நீ மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நடு வீட்டில் உட்கார்வது கொஞ்சம் கூட பிடிக்கல. போடுற ட்ரெஸ்ல எதுக்கு இவ்வளவு கஞ்சத்தனம்? அடுத்தவங்க கண்ணு கூசும்படியா இனிமே நீ ட்ரெஸ் போட வேண்டாம். நான் போடுற ட்ரெஸ்ஸு தான் உங்களுக்கு பிரச்சனையா? எங்கள் வீட்டில் சின்ன வயசுல இருந்தே நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுறேன். ஒரு நாள் கூட எங்கள் அப்பா அம்மா இதை தப்பாக பார்த்ததே கிடையாது. ஆனால் உங்கள் அப்பா அம்மா வந்த நாளிலிருந்து எப்போ பாரு இதை பற்றி தான் பேசுகிறாங்க என்றாள் சாரதா. இதற்கு முன்பு நீ உங்கள் அப்பாவுக்கு மகள் மட்டும்தான். ஆனால் இப்போ என்னுடைய மனைவி. என்னுடைய மனைவியை எந்த ஒரு ஆணும் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில்தான் நானும் என் பெற்றோரும் உன்னிடம் சொன்னோமே தவிர இதுல வேற எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. அது மட்டுமல்ல, நீ வீட்டில் சமைக்கிறதே இல்லை. எங்க அம்மாவுக்கோ வயசாயிடுச்சு. அதனால நான் உன்னை 3 வேளையும் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு சொல்ல வரல. ஆனா எங்க அம்மா கூட கிச்சன்ல ஒத்தாசையா இருக்கக்கூடாதா? அவங்களுக்கு உதவி செஞ்சா நீயும் சமையல் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா என்றான் கணவன் குமார். அதை கேட்டதும் சாரதா, நான் ஒன்றும் வேலைக்காரி இல்லை.
உங்க எல்லாருக்கும் சமைச்சு போடவா எங்க அப்பா என்னை உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாரு? உங்க அம்மா படிக்கல, அதனால தான் சமையல் கட்டில் வேலை செய்கிறாங்க. ஆனால் நான் படித்தவ. புத்தகத்தை எடுத்த கையால் கரண்டியை என்னால் பிடிக்க முடியாது. எப்போ பாரு அடிக்கடி ஏன் ஆன்லைனில் ட்ரெஸ் வாங்குறேன்னு ஏகப்பட்ட தகராறு. ஒரு மனைவியா எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடக்கூட இங்கு எனக்கு சுதந்திரம் இல்லையா? இது வீடா இல்லை ஜெயிலான்னு எனக்கு தெரியல என்றதும் குமார், என்ன சொன்னாலும் நீ எதையும் புரிஞ்சுக்க மாட்டேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உனக்கு என்ன தோணுதோ அதையே செய் என்று கோபமாக பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தான். அன்று இரவு முழுவதும் தன் கணவன் பேசியதை நினைத்து நினைத்து தனிமையில் தலையணையை கட்டிக்கொண்டு கண்ணீர் சிந்தினாள் சாரதா. மறுநாள் காலை விடிந்ததும் தன் தந்தை சேகருக்கு தொலைபேசியில் அழைத்து அவரிடம் சாரதா, அப்பா, எதற்காக என்னை இந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிங்க? இந்த வீட்டில் நான் என்ன செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. நிம்மதியாக ஒரு வேளை சாப்பிடக்கூட முடியல. என்னை இப்பவே இங்கிருந்து கூட்டிட்டு போயிருங்க என்றதும் சேகர் தன் மகளின் கண்ணீரை பார்க்க முடியாமல் அவளை தன் வீட்டிற்கு வரவழைத்தான். குமார் வீட்டில் இல்லாத அந்த நேரம் தன் கணவரிடம் எதுவும் சொல்லாமல், மாமனார் மாமியாரிடம் கூட எதுவும் சொல்லாமல் தன் பெட்டி படுக்கையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்றாள் சாரதா. வீட்டு வாசலில் வாகன சத்தம் கேட்டு கதவை திறந்து பார்த்தபோது அங்கே தனது மகள் சாரதா கோபமாக அவள் பெட்டி படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தாள். அதனை பார்த்ததும் அவள் தாய் அருணாவிற்கு மனம் கலங்கியது. தந்தையும் மகளும் சேர்ந்து நடத்தும் நாடகத்தால் மாப்பிள்ளை குமாரின் வாழ்க்கை என்னவாகும் என்ற பயம் அவளுக்குள் வந்தது. சாரதாவை பார்த்ததும் சேகர், மாப்பிள்ளை உன்னுடன் இல்லாததால்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. நீங்கள் இருவரும் ஒரு இடத்தில் ஒன்றாக சேர்ந்து வாழும்போது அவர்கள் அனைவரும் உன்னை புரிந்து கொள்வார்கள் என்ற தன் தந்தை பேசிய பேச்சை காதில் வாங்காத சாரதா எப்போதும் போல ஹெட்போனை காதில் வைத்தபடி பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தாள். சாரதாவிற்கு தன் கணவரிடம் எதுவும் சொல்லாமல் தன் தாய் வீட்டிற்கு கிளம்பி வந்துவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி அவளுக்கு சிறிதும் கிடையாது. தான் கர்ப்பமாக இருக்கிறோம் என்பதை முழுவதுமாக மறந்துவிட்டு அடிக்கடி நண்பர்களுடன் வெளியே செல்வது, சில நேரங்களில் ஆண் நண்பர்களுடன் இரவு நேரத்தை கழிப்பது என்று அவள் அடிக்கும் லூட்டிக்கு அளவே இல்லை. தன் மகளின் இத்தகைய நடவடிக்கைகளை பார்த்து ஒரு தாயாக அருணா அவளிடம் எத்தனையோ முறை இதனை எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்தும் அவளின் தந்தை தன் மகளுக்கு கொடுக்கும் செல்லத்தால் அவள் தன் தாயின் பேச்சை கேட்பதே கிடையாது. தினமும் வீட்டிற்கு ஏதாவது ஒரு ஆடையை ஆர்டர் செய்வது, 3 வேளையும் வீட்டு சாப்பாட்டை தவிர்த்துவிட்டு வெளியே சென்று சாப்பிடுவது என்று தன் வயிற்றில் இருக்கும் குழந்தையை பற்றி சிறிதும் நினைக்காமல் அவளின் அத்தகைய நடவடிக்கையை பார்த்த அவளது தாய் அருணாவிற்கு அவளின் செயல்கள் எதுவும் கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. எத்தனையோ முறை அவள் கணவன் குமாரிடம் தன் மகளை பேச சொல்லி வற்புறுத்தியும் கூட தன்னை கண்டுகொள்ளாத கணவனை நினைத்து தான் எதற்கு கவலைப்பட வேண்டும் என்று கூறுவாள் சாரதா. அடிக்கடி பார்ட்டிக்கு செல்லும் சாரதாவிடம் அவளது நண்பர்கள், உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத அந்த குமாரை எதுக்காக நீ கல்யாணம் செஞ்சுக்கணும், உன் மேல துளியும் அக்கறை இல்லாத அவன் இனியும் உன் வாழ்க்கையில் தேவைதானா, இந்த காலத்துல எந்த பெண்கள் மாடர்ன் ட்ரெஸ் போடல, சினிமாவில் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நடிகை யாடுனா பார்த்து ரசிக்கிறார்கள், அதையே மனைவி போட்டா தப்பா, நீ பேசாம உன் கணவரை விவாகரத்து செய்துவிடு என்று அவளது தோழிகள் அவளுக்கு அறிவுறுத்துவது உண்டு. ஆனால் சேற்றில் மலர்ந்த செந்தாமரை என்பது போல அவளது நண்பர்களில் ஒருவர் மட்டும் சாரதாவிடம் எப்போதும் இதனை தெரிவிப்பது உண்டு. சாரதா, நீ இப்போ கர்ப்பமாயிருக்கிற, இந்த நேரத்துல அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி வெளியே ஊர் சுற்றுவது உனக்கும் உன் வயிற்றில் வளரும் உன் குழந்தைக்கும் நல்லதல்ல. உன் கணவர் மீது என்னதான் உனக்கு வெறுப்பு இருந்தாலும் உன் குழந்தை என்ன தவறு செய்தது, உன் குழந்தைக்காக உன்னை நீ மாற்றிக்கொள் என்று கடுமையாக பேசிவிட்டு சென்றான். ஆனால் சாரதா யார் பேச்சையும் கேட்காதவள், தனக்கு சரி என்று பட்டதை மட்டும் செய்பவள். அதனால் தன் தோழியின் ஆலோசனைப்படி தன் கணவனை பிரிய முடிவு செய்தாள். அதனால் தன் தாயின் பேச்சை மீறி தன் கணவருக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினாள். ஆனால் சாரதாவிற்கு அப்போது தெரியாது இதனால் தன் வாழ்க்கை மாறப்போகிறது என்று. தனது பயிற்சி காலத்தை முடித்துவிட்டு கலெக்டராக தன் வீட்டிற்கு வந்தான் குமார். அங்கே வீட்டு வாசலில் கதவு பூட்டப்பட்டிருந்தது. விவசாய நிலத்தில் தனது சேலையின் முந்தானையால் முகத்தை மறைத்தபடி சேற்றில் இறங்கி வேலை செய்து கொண்டிருந்தாள் அவனது தாய் மரகதம்.
சூரிய வெளிச்சத்தில் தன் மகனின் உருவத்தை பார்த்ததும் அங்கிருந்து வேகமாக ஓடி வந்தவள் கலெக்டரான தன் மகனை பார்த்து கட்டி அணைத்து கொண்டாள். உடனே தன் மகனாக சென்றவன் தன் ஊருக்கு கலெக்டராக வந்ததை எண்ணி அவனது அப்பா ரவி தன் மகனை நினைத்து பெருமை அடைந்தார். உடனே மரகதம், ஒரு கலெக்டர் இந்த வெயில்ல நிக்கலாமா என்று தன் மகனை கிண்டல் அடித்தபடி தன் சேலை முந்தானையில் சுற்றி வைத்திருந்த சாவியை எடுத்து பூட்டை திறந்தாள். 2 கதவுகளும் திறக்கப்பட்டவுடன் தரையில் கிடந்த தபாலை எடுத்து பிரித்து பார்த்தபோது அதில் தன் மனைவி தனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருப்பது தெரிய வந்தது. பல நாள் தனிமையில் தன் இரவை கழித்த குமார் தான் கலெக்டரான மகிழ்ச்சியான விஷயத்தை தன் மனைவியிடம் சொல்லி சந்தோஷப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் பல கனவுகளை சுமந்தபடி அவளை தேடி வந்தான். ஆனால் தான் கலெக்டரான விஷயத்தை ஒரு கணவனாக தன் மனைவியிடம்தான் முதலில் வாய் திறந்து சொல்ல வேண்டும் என்ற ஆசையில் வந்த குமாருக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம். அதை பார்த்ததும் ரவி, ஏழைங்க 2 நிமிஷம் சந்தோஷமா இருந்தா அது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது போல என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் வராமல் வெளியே சென்று விட்டார். அன்றிலிருந்து குமார் தன் மனைவி சாரதாவை பார்க்கக்கூட செல்லவில்லை. 4 மாதங்களுக்கு பிறகு மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டிருந்த தன் தந்தையை அழைத்து கொண்டு தன் ஊருக்கு அருகில் இருந்த மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்தான். அங்கே சாரதாவின் வீட்டில் அவளுக்கு பிரசவ வலி வந்தது தெரிந்தவுடன் அவளது பெற்றோரும் அவளை அதே மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்தனர். தன் தந்தைக்கு மருந்து வாங்குவதற்காக சிகிச்சை அறையின் கதவை திறந்தபோது அங்கே தனது கை கால்களை அசைத்தபடி தனது வயிற்றினை தனது 2 கைகளால் இறுக பற்றி கொண்டு அந்த மருத்துவமனையே அலறும்படி ஸ்ட்ரெச்சரில் நிறைமாத கர்ப்பிணியாக தன் மனைவியை பார்த்த குமாருக்கு பேரதிர்ச்சி. என்னது, எனது சாரதா கர்ப்பமா என்ற அதிர்ச்சியில் அவளை நோக்கி நடந்தான். அங்கே சாரதாவின் பிரசவ அறைக்கு வெளியே மருத்துவர்கள் மற்றும் செவிலியர் அனைவரும் இடமும் வலமும் நின்று பதறியபடி நடந்து கொண்டிருந்தனர். அதனை பார்த்த குமார் அங்கு நின்று கொண்டிருந்த செவிலியரை அழைத்து தன் மனைவி சாரதாவை பற்றி விசாரித்தான். அப்போது அந்த நர்ஸ், அவர்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, நிறைய ரத்தம் வேற போயிருக்கு, உடனே B+ ரத்தம் வேணும். நாங்களும் எங்கெங்கோ முயற்சி செய்து பார்த்து விட்டோம், ஆனால் எங்களுக்கு அந்த B+ பிளட் குரூப் இருக்கிற ஆளுங்க கிடைக்கல. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு பிளட் வரலேனா அவங்கள உயிரோட பார்க்க முடியாது என்றதும் ஒரு 3ஆம் மனிதன் போல அவளை அப்படியே விட்டு செல்ல ஒரு கணவனாக அவனுக்கு மனம் வரவில்லை. உடனே அங்கிருந்த மருத்துவரை தனியாக அழைத்து சாரதாவிற்கும் தனக்கும் நடந்த விஷயத்தை மேலோட்டமாக மருத்துவரிடம் சொல்லி, நான் தான் அவளுக்கு இரத்தம் கொடுக்கிறேன் என்று தெரிந்தால் என் மீது உள்ள கோபத்தில் அவள் அதனை மறுத்து விடுவாள். அதனால் நான் என்று சொல்லாமல் தன் உடம்பில் இருந்த இரத்தத்தை எடுத்து தனது மனைவிக்கு கொடுத்து உதவ சொன்னான். 2 மணி நேரத்திற்கு பிறகு சாரதாவிற்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. மயக்கம் தெளிந்து எழுந்த சாரதா தன் தலையை மெதுவாக நிமிர்த்தி திரும்பி பார்த்தபோது அங்கே ஒரு சிறிய தொட்டிலில் வெள்ளை நிற பருத்தி ஆடை பொருத்தப்பட்டு தனது 3 விரல்களை தனது வாயில் வைத்தபடி குழந்தை அழகாக உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அவளின் மனம் அவள் கணவனை தேடி துடித்தது. பொதுவாக பிரசவத்தின் போது ஒவ்வொரு பெண்ணும் முதலில் பார்க்க துடிப்பது அவள் கணவனைதான் என்பதை சாரதா அன்றுதான் புரிந்து கொண்டாள். ஆனால் என்ன செய்ய, அவள்தான் அவள் கணவனுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாளே, பின்பு எப்படி இது எல்லாம் சாத்தியம் என்று நினைத்து கொண்டிருக்க குழந்தையின் அழுகுரல் சத்தம் கேட்டு அங்கிருந்து செல்ல முடியாமல் பதறி அடித்துக்கொண்டு அவளது அறைக்கு ஓடி வந்தான் சாரதாவின் கணவன் குமார். கடவுளே நேரில் வந்து வரம் கொடுத்தது போல அங்கு தன் கணவன் குமாரை பார்த்ததும் சாரதாவின் கண்களில் கண்ணீர் தத்தளித்தது. தன் கணவரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை கட்டி தழுவ வேண்டும் என்று அவள் மனம் துடித்தது. அந்நேரம் பார்த்து உள்ளே நுழைந்த மருத்துவர் சாரதாவிற்கு இரத்தம் கொடுத்து அவள் உயிரை காப்பாற்றியது அவள் கணவன் குமார்தான் என்ற உண்மையை அனைவரும் முன்பும் போட்டுடைத்தாள். அதை கேட்டதும் சாரதா சிறு நொடி கூட யோசிக்காமல் தன் கணவனின் காலில் விழுந்து தான் செய்த தவற்றை நினைத்து மன்னிப்பு கேட்டாள். ஆனால் குமார், சாரதா, நான் ஒன்றும் வசதி படைத்தவன் கிடையாது. என் வீடு குடிசைதான், அது மாளிகை அல்ல. அங்கு உன்னை போன்ற பெண்ணால் எனக்கு மனைவியாக வாழ முடியாது. போதும், ஒரு மனைவியாக நீ என்னையும் என் பெற்றோரையும் இழிவுபடுத்தியது. இதற்கு மேலும் உன்னை மனைவியாக நினைத்து என்னால் ஒரு நாளும் வாழ முடியாது என்றான் குமார்.
அப்போதுதான் சேகருக்கு தான் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறோம் என்பதே புரிய வந்தது. குமார் பேசியதை கேட்ட சாரதாவின் தந்தை சேகர், எல்லா தப்பும் என்னுடையதுதான். என் பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லை மாப்பிள்ள. சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவ ஒரே பொண்ணு என்பதால அவளுக்கு சின்ன வயதிலிருந்தே நிறைய செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அவ ஏதாவது தவறு செய்தால் கூட அதை நான் கண்டித்தது கூட கிடையாது. அதனால்தான் இன்று அவள் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாயிருக்கு என்றதும் அருணா தன் மாப்பிள்ளை குமாரை பார்த்து தனது இருகரம் கூப்பி தன் மகளை மீண்டும் தனது மனைவியாக ஏற்றுக்கொள்ள சொல்லி அவனிடம் அழுது புலம்பினாள். ஆனால் குமாரோ அதற்கு மறுத்துவிட அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அவனது தந்தை ரவி, குமார், தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுப்பது என்பது சரிதான். ஆனா செய்த தப்பை திருத்திக்க நினைக்கிறவங்கள தண்டிக்க கூடாதுப்பா என்றார் ரவி. அவர் பேசியதை கேட்டதும் குமாரின் தாய் மரகதம், சாரதா செய்த தவறை அவளிடம் எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோமே தவிர என்னாலும் சாரதாவை உன்னிடம் இருந்து பிரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் இருவருக்கும் ஒருபோதும் வந்ததே கிடையாது என்று சொல்லி தன் மருமகள் சாரதாவின் கையை பிடித்து தன் மகன் குமாரின் கையோடு சேர்த்து வைத்தாள். அதன் பிறகு தன் குழந்தையுடன் மாமியார் வீட்டிற்கு சென்ற சாரதா தன் கணவன் மற்றும் அவனது பெற்றோருக்கு மரியாதை கொடுக்கத் தொடங்கினாள். அவளின் மாற்றத்தால் வீடு சுபிட்சமானது. பொதுவாக பெற்றோராகிய நாம் சிறுவயதில் நமக்கு கிடைக்காத அனைத்து செல்வங்களையும் தன் குழந்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு பெற்றோராக அனைவர் மனதிலும் இருப்பது இயல்பு. ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல குழந்தைகளுக்கு செல்லம் என்பது அளவுக்கு மிஞ்சும் போது அது அவர்களின் பிற்கால வாழ்க்கையை எப்படி சீரழிக்கும் என்பதை நாம் இந்த கதையின் மூலம் தெரிந்து கொண்டிருப்போம். 5இல் வளையாதது 50இல் வளையுமா என்று பெரியோர்கள் சொல்ல கேள்விப்பட்டது உண்டு. அப்படித்தான் குழந்தைகள் தவறு செய்யும்போது அதனை சிறு வயதிலேயே கண்டித்து திருத்த வேண்டுமே தவிர அவர்கள் செய்யும் தவறை ஊக்கப்படுத்தக்கூடாது என்ற கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக்கொள்கிறேன். எனது கதைகளை படித்துவிட்டு தனது கருத்துக்களை பகிர்ந்த எனது அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க, ஹைப் பண்ணுங்க. இந்த கதைக்கு நீங்கள் என்ன மதிப்பெண் கொடுக்க போகிறீங்க, அதாவது நீங்கள் என்ன பாயிண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஹைப் அப்படிங்கிற பட்டனில் போய் உங்களுக்கு பிடிச்சமான பாயிண்ட்டை கொடுக்க மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.